அலி லாரிஜானிக்கு இன்னும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணல, அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கல, அதை வச்சிருக்காங்க. ஆனால் அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ கொல்லப்பட்டார் அப்படிங்கிற வீடியோ வந்துச்சு. இப்போ அதை இஸ்ரேல் வந்து மறுத்து என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ வந்துச்சா, 5 விரல காமிச்சாரு, காஃபி சாப்பிட்ற மாதிரி காமிச்சு, அதுவே பொய்னாங்க. ஆனால் வருகின்ற செய்தி என்ன தெரியுமா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இஸ்ரேலில் ஜெருசலத்தில் இருக்கின்ற அல்-அக்ஸா மசூதியில் அதாவது பாதிக்கப்பட்டு அந்த அந்த விபத்து ஏற்படுத்தல் பாதிப்பு ஏற்படுத்த அங்க இருக்காரு, அங்க வந்து மருத்துவ உபகரணங்களோட இருக்காருன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு செய்தி வருது. இது இஸ்ரேல் இன்ன வரைக்கும் மறுக்கல. இப்ப ஜெருசலத்துல அல்-அக்ஸா மசூதி என்பது ஒரு முக்கியமான பகுதி, நமக்கு தெரியும். 3 மதத்துக்கும் இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் முக்கியமானது. சொல்ல போனா அல்-அக்ஸா மசூதி என்பது அங்கிருந்துதான் முகமது நபி விண்ணுலகம் சென்றார் என்று இஸ்லாம் நம்புது. அப்படியா? ஆமா, அங்கிருந்து தான் விண்ணுலகம் சென்றார். அவர் இறந்து தானே போனாரு, மனிதர் தானே அவரு? இல்ல, அங்கு அந்த இரவு விண்ணுலகத்துக்கு அழைக்கப்பட்டாருங்கிறது இஸ்லாம் நம்புறாங்க. அப்படியா? அது வந்து குர்ஆனிலும் சொல்லப்பட்ட செய்தி தான். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்ல போனா ஜீசஸ் சொல்லக்கூடிய ஈசா நபி அந்த பகுதியில் முக்கியமான பல நிகழ்வுகளை தொடர்புடையதாக இருக்குது. மோசஸுக்கு தொடர்புடையதாக இருக்கின்ற அந்த 3 மதங்களுக்குமே சொந்தமான அல்-அக்ஸா மசூதி. சொல்லப்போனா ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் மக்காவில் இருக்கின்ற கௌபாவை திசையை பார்த்து வணங்குவதற்கு முன்பாக அல்-அக்ஸா மசூதியை பார்த்து வணங்கிய வரலாறும் இருக்கிறது. மெக்காவுக்கு முன்னாடி அல்-அக்ஸா மசூதி திசை தான் வணங்கினாங்க. ஆனா முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் மெக்கான்னு தானே சொல்றாங்க? இல்ல, அல்-அக்ஸா மசூதி தான் முன்னாடி கட்டப்பட்டது. ஆனால் முதல் ஆலயம் வந்து கௌபா தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 3 மதத்துக்கும் முடிச்சு எங்க போய் முடிக்குதுன்னா இப்ராஹிம் நபி அவர் காலத்திலே வந்து மெக்கா கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சொல்ல கடந்த அதுக்கான முன்னாடியே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அது முதல் ஆலயம் தான் கௌபா. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கௌபாவிற்கு முன்பாகவே இந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற அல்-அக்ஸாவை திசை நோக்கி தான் வணங்கினாங்க. ஆனால் எடுத்து கட்டியது இப்ராஹிம். அதாவது கௌபாவை கட்டியது ஆரம்ப காலத்துல ஆதம் வரைக்கும் போனாலும் அதை எடுத்து கட்டியது இப்ராஹிம் நபி தான். இது வரலாற்று பின்னல்கள் அங்க இருக்கு. ஆனால் அல்-அக்ஸா மசூதியும் முக்கியமான இடம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லா மசூதிக்கும் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. 3 மசூதி தான் செல்வாங்க. ஒன்னு கௌபா போவாங்க, இன்னொன்னு மதீனாவுக்கு போவாங்க, 3ஆவதா இருக்கிறது அல்-அக்ஸா. இந்த 3க்கும் தான் அனைத்து முஸ்லிம்களும் செல்வதற்கு ஒரு பில்கிரிமேஜ் சொல்லக்கூடிய அந்த மதம் சார்ந்து பயணிக்கக்கூடிய விஷயங்களுக்கான அனுமதி. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்-அக்ஸாவை யாரும் தாக்க மாட்டாங்க. இப்ப